இந்த சொல் மட்டும் எனக்கு என் சிறிய வயதில் கிடைத்திருந்தால் நான் எவ்வளவோ விஷயங்களை சாதித்திருப்பேன். ஒன்னும் இல்லை, இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், மேடையில் சில பேர் ஃபேன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நான் ஒரு 20 விழுக்காடு குழந்தைகளை பார்க்கிறேன், அவர்கள் அந்த ஃபேன் செட் பண்றதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வாழ்க்கை உங்களுடைய கவனத்தை சிதறடிப்பதற்கு எத்தனையோ காட்சிகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஃபேன் செட் பண்றதை பார்க்கறதை விட நான் பேசுவதை கேட்பது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது என்கின்ற நிலைவு எப்பொழுது உங்களுக்குள் நீங்களே ஒரு கொம்பு எடுத்து ஒரு சாட்டை எடுத்து வீசிக்கொள்வீர்களோ அன்றைக்கு நீங்கள் வையத் தலைமை கொள்கிறீர்கள். வையத் தலைமை கொள் என்பது ரொம்ப அற்புதமான வார்த்தை. நான் சொன்னேன் இல்லையா, எனக்குள் ஒரு பிரார்த்தனை ஓடிக்கிட்டு இருக்கேன். அது எந்த வார்த்தை தெரியுமா? என்னுடைய தாயார் வந்திருக்காங்க. எங்க தாயார் எனக்கு ஒருபோதும் தாலாட்டு பாடினதே இல்லை. பேசுவாங்க, பாட்டு கேட்க வைப்பாங்க. எங்க அப்பா தான் எனக்காக பாடுவார். அப்பாவுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கும். ஒரு 2 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் அப்பா எனக்கு தாலாட்டு பாடியிருக்கார். 15 வயசு வரைக்கும் அவர் பாடினார்னா நான் தூங்கிடுவேன். அந்த சொல் எனக்கு அவ்வளவு ஒன்றும் ஞாபகம் இருக்காது. ஆனா 45 வயது கடந்து இன்றைக்கு நான் யோசிக்கிறேன், அப்பா பாடின பாட்டுல ஏதோ ஒண்ணு நான் முணுமுணுக்கின்ற பொழுது பொருள் எனக்கு புரிகிறது. சொல்லின் பொருள் எப்பொழுது புரிய தொடங்குமோ வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். குழந்தைகள், சொல் எல்லாருக்கும் புரியுது, எல்லாரும் கேட்டுக்கிறோம், லாங்குவேஜ் தெரியுது, எல்லாருக்கும் லாங்குவேஜ் தெரியுது. சொல் புரிகிறதா? டெஃபினிஷன் ப்ராப்ளம்னு ஒரு வார்த்தையை நான் இன்னைக்கு கொடுக்கிறேன். எல்லார்கிட்டையும் சொல் இருக்கு, ஆனால் அந்த சொல்லை புரிந்து கொள்ளுகின்ற டெஃபினிஷன்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. யார் ஒருவர் கிளியரா அந்த வார்த்தையை புரிந்து கொள்கிறோமோ பாருங்க. அப்பா ரொம்ப அழகா பாடுவாருங்க. எனக்கு பர்வீன் சுல்தானான்னு அதனால தான் பேர் வச்சார். பாடுவேன். பேகம் பர்வீன் சுல்தானான்னு இந்தியாவில் தலை சிறந்த பாடகி ஒருத்தி இருக்கா. அவ பத்ம விபூஷன், இந்தியாவினுடைய இசையரசி. அவள் பெயர் பர்வீன் சுல்தான். அப்பா அந்த பேரை தான் எனக்கு வச்சார். நான் பேச தொடங்கிட்டேன், பாடல. அப்பா பாடுவார், அப்பா கவிதை வாசிப்பார். என் இளமையில், என் சூழ்நிலையில் நான் அதை உற்று கவனிக்கின்ற ஆற்றல் இளமையிலேயே பெற்றிருந்தேன். பணத்திற்காகவோ, காசு சம்பாதிப்பதற்காகவோ, புகழுக்காகவோ, படிப்பதற்காகவோ இல்லை, வெறும் கவனித்தேன். Just listen, just observe. நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வையத் தலைமை கொள் என்கின்ற சொல்லுக்கான விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு போறேன். அப்புறமா நீ அதை அப்ளை பண்ணிக்கோ, எப்படி புரிஞ்சுக்கிறியோ புரிஞ்சுக்கோ. என்னுடைய அப்பா பாடுவார். அப்பா அவர் சொல்லுவார், கடல் இருக்குல்ல, அந்த பாட்டுல அந்த ஒரு பக்கம் வரும், கடல் இருக்குல்ல, கடல்ல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. அதுல ஒரு ஜீவராசி சிப்பி. நீங்க கடல் ஆழத்துல போனீங்கன்னா அந்த சிப்பி என்ன பண்ணுமா, இப்படி வாய் திறந்து திறந்து முடியும். ஏன்னா அதுக்கு தாகம். தாகத்தால் அந்த சிப்பி வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அப்பா பாட்டில் கேட்கிறார், கடல் நிறைய நீர் இருந்தாலும் அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு துளி தண்ணீர் அந்த கடலில் இல்லை. அது எங்கே இருக்கிறது? வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தில் மழை துளியாக மறைந்திருக்கிறது. அந்த துளி வந்து கடலின் ஆழத்தில் சேர்கின்ற பொழுது அந்த சிப்பியின் வாய்க்குள் அது சேர்ந்து அதன் தாகம் தணிகின்ற அந்த வினாடியில் அது முத்தாக மாறுகிறது. இதோ நான் பேசுகிறேன், எல்லோரும் தாகத்தோடு வாய்த்திருந்திருக்கின்ற சிப்பிகளைப் போல் எனக்கு தெரிகிறீர்கள். வல்ல இறைவனின் பேரருளால் அந்த மேகத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு துளி போல் என் சொல் வந்து உங்களை சேர்ந்து விட வேண்டும். அப்பொழுது அது முத்தாக மாறுவதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். மழை பெய்கிறது, 3 நாட்களில் குளத்தில் மீன் பிடிக்கிறார்கள். குளம் வற்றிதான் இருந்தது 3 நாளைக்கு முன்னால்.
அது எப்படி 3 நாட்களுக்குள் மீன் வரும்? மழையில் வந்ததா மீன்? அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், வற்றிய குளத்தில் மீன் செத்து போகும், ஆனால் மீன்கள் இட்ட முட்டைகள் அது மண்ணிற்குள் இருக்கும். மழை பெய்கின்ற பொழுது முட்டை வெடித்து உயிர் துளிர்க்கும். வாய்ப்புதான் மழை துளி என்பது, அந்த முட்டைக்கு வாய்ப்புதான். ஒரு காலத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் செய்து போயின பிறகு நாம் எல்லோரும் வற்றிய குளத்தில் இருக்கக்கூடிய மீன் முட்டைகள் தான். நம் மீது மழை துளி படட்டும், உயிர் தெழுவோம். உயிர் தெழுந்த இந்த உலகத்திற்கு நானும் உயிர்ப்போடுதான் இருக்கிறேன் என்று காட்டக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவோம். இதோ மழை துளி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. கவனம். கவனத்தோடு இருந்தால் நீ எல்லாவற்றையும் அறுவடை செய்து கொள்கிறாய். கவனம் சிதறுகின்ற பொழுதுதான், ஒரு வினாடி கவன சிதறல் தான் வாழ்க்கையை காவு கேட்கிறது. ஒரு வினாடி கவன சிதறல் தான். மாணவ கண்மணிகளே, நான் உள்ளே வந்தவுடன் 3 பேரிடத்தில் ஒரு வார்த்தையை கேட்டேன். பெரியார் பல்கலைக்கழகத்தில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருந்தால் வித்யாமந்திர் கல்லூரி தான் தங்கப்பதக்கங்களை அள்ளிக்கொண்டு வருகின்ற கல்லூரி என்று 3க்கும் மேற்பட்டவர்கள். எல்லா கல்வி நிறுவனங்களும் நிறுவனங்கள் தான். இந்த கல்வி நிறுவனத்தில் மட்டும் ஏன் நீங்கள் பதக்கம் பெற்றுக் கொள்கிறீர்கள்? நான் சொல்லவா காரணத்தை? எல்லா கல்வி நிறுவனங்களும் வாய்ப்புகளை தருகின்றன. எந்த கல்வி நிறுவனம் எந்த வாய்ப்பையும் தராமல் தன்னுடைய வாழ்க்கையை கடத்துவதில்லை. எல்லா கல்வி நிறுவனங்களும் வாய்ப்புகளை தருகின்றன. ஆனால் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் சிலர் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்கின்றவர்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர வாய்ப்பு அளிக்கப்படுகின்றவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைப்பதே இல்லை. வாய்ப்பை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள். இதோ 4 பேருக்கு இங்க மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பு. அவர்களுடைய வாழ்க்கையில் 3000 பிள்ளைகளுக்கு முன்னால் 2-3 நிமிடங்களில் பேசக்கூடிய வாய்ப்பு. நான் உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசக்கூடிய வாய்ப்பு. ஒரு பெண்ணுக்கு நாட்டியம் ஆடக்கூடிய வாய்ப்பு. சந்திரசேகர் அவர்களுக்கு முன்னால் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு. வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம்? ஒரு வாய்ப்பு மறுபடியும் வராது. இன்று டைரியில் நீ போய் எழுதி வைத்துக்கொள், வைய தலைமைக்குள் என்கின்ற வார்த்தைக்கு இதோ விளக்கம் வரப்போகிறது. உன் வாழ்க்கை எந்த ஆற்று நீரிலாவது கால் நனைத்தால் உன் கால்களை அந்த தண்ணீர் மறுபடியும் சந்திக்க வாய்ப்பை. You cannot step the river twice. உன் கால்களை தொட்ட தண்ணீர் தான் உன் வாழ்க்கையில் வாய்ப்பு. அது ஒரு முறைதான். You cannot step the river twice என்பதனை ஒவ்வொரு வினாடியிலும் மனதில் நினைத்துக்கொள். எந்த வாழ்க்கை உன் கையில் இருக்கிறதோ அந்த வாழ்க்கையை பயன்படுத்து. இப்போ வைய தலைமைக்குள். ட்ரம்ப் பத்தி எல்லாம் பேசினாங்க. வைய தலைமை கொள்றதுன்னா என்ன? இந்த உலகம் எவ்வளவு பெருசு. நீங்கள் வானத்தில் பறக்கின்ற பொழுது விமானத்தில் இந்த ஜன்னல் இருந்து பார்த்தா தெரியும் நீங்க எவ்வளவு சின்ன ஆளு. சும்மா சின்ன பகுதியிலேயே தெரிஞ்சு போயிடும் நம்ம எவ்வளவு சின்ன ஆளு. இந்த உலகம் ரொம்ப பெருசு. இவ்வளவு பெரிய உலகத்தை தலைமை கொள்ள முடியுமா? சாத்தியமா? சாத்தியம் இல்லாததை பாரதி சொல்லிவிட்டானா புதிய ஆத்திச்சூடியில். அப்படி என்றால் அதற்கு ஒரு சொல்லுக்கு ஒரு விளக்கம் உண்டு. அந்த சொல்லுக்கான விளக்கத்தை நான் தரப்போகிறேன். நீ அதை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, மனசுக்குள்ள ஒரு ஒரு பூட்டை திறந்து விட போகிறேன். சாவியும் கையில் கொடுக்க போகிறேன். அந்த பூட்டை திறந்து கொள். எனக்கு என்னமோ அது சொல்ல தோணுது, நான் சொல்றேன். வாழ்க்கை நமக்கு சில சவால்களை கொடுக்கும். குழந்தைகள் ரொம்ப கஷ்டமான சவால்களை கொடுக்கும். அந்த சவால்களை நீ எதிர்கொள்ளுகின்ற பொழுது உன்னுடைய சக்தி நிலை, உன்னுடைய எனர்ஜி. அவங்க சொன்னாங்கல்ல, தினம் தினம் இவர் புதிதாக பிறக்கிறார். What is the secret behind? I know how to celebrate life because I don't seek days to celebrate. I know that every moment is there to celebrate in my life.
I celebrate every moment. It's a secret. இது புரியணுமே நமக்கு. தோ இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. 1997 நான் அவங்களுக்கு முன்னால இதை சொன்னதே கிடையாது. தோ இன்னைக்கு சொல்றேன். நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. நான் ஒரு ஜீவனை தவிர. ஆனா இன்னைக்கு அந்த அம்மாவுக்கே பயப்படாம ஒரு விஷயத்தை அவங்களுக்கே சொல்லுவாங்க. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிப்பதில்லை. ஏன் என்று கேட்பேன். நான் புதிய வாய்ப்புகள் எனக்கு பிடிக்கும். 1997 செருப்பு போட்டுக்கிட்டு கையில பேக் எடுத்துட்டு கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு பயணம். செருப்பு போது எங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. சுல்தானா எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டோம். சரி, நல்லபடியா போயிட்டு வா. ஒரு நிமிஷம், எனக்கு 7 மணிக்கு உள்ள போகணும். போர்டிங் 7 o'clock. 2 மணி நேரத்துக்கு முன்னால இருக்கணும். 2 மணி நேரம் ஆகும் மீசாப்பேட்டையில இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு. நான் 4 மணிக்கு நிக்கிறேன். ஆட்டோ வெளியில நிக்குது. ஒரு நிமிஷம், அம்மா உனக்கு தெரியுமா, நீ பிறந்த போது உங்க அப்பா உன்னை பார்க்க வரல. எப்போ சொல்றாங்க? கிளம்ப போதுங்க. எங்க அப்பா உள்ள இருந்து என்ன பார்த்துருக்காரு. எங்க அப்பா உட்கார்ந்து இருக்காரு. எங்க அப்பா தான் எனக்கு எல்லாம். எங்க அம்மாவுக்கே தெரியும். I am not a mother's child. I am a father's child. I am a dad's girl. அவங்களால அப்பா நம்ம சொன்னேனே, அப்பா தான் பாடுவார். ஆனா நான் சொல்லும் போது நீங்க கவனிச்சிருக்கலாம். 2 வயசுல இருந்து நான் சொன்னேன் தாலாட்டு பாடுறாரு. இவங்க தான் எனக்கு சொன்னாங்க 2 வயசுல இருந்து உனக்கு அவங்க தான் பாடுறாரு. அதுக்கு முதல்ல அது அந்த சீக்கிரட்டை இந்த அம்மா கிளம்பும் போது சொல்ல. அவ்வளவு நாள் சொல்லல. அவ்வளவு நாள் சொல்லலைங்க. நிச்சயமாவாமான ஆமா. ஏன்னு கேட்டேன். ஏன்னா நீ கருப்பா பிறந்துட்ட, 3வது பொம்பளை பிள்ளை, உங்க அப்பா காதுல விஷம் ஏற்றிட்டாங்க. அப்பா அம்மா சொன்ன வார்த்தை, உங்க அப்பா காதுல விஷம் ஏற்றிட்டாங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, வாயில விஷம் ஏதாவது விழுந்துச்சுன்னா அதுக்கு முறிவு இருக்கு, காதுல விஷம் விழுந்ததுன்னா அதுக்கு முறிவு இல்லை. என்ன கேட்கிறோமோ ஒரே வார்த்தையில எல்லாம் முடிஞ்சு போயிருங்க. ஒரே வார்த்தை தான் போடுவான். ஒரே வார்த்தை தான் போடும் புள்ள. நீ என்னமோ வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கிற, உன் பொண்டாட்டிங்க. சரி பரவாயில்ல, சாப்பிட்டியா? அடுத்த ஃபிளைட்ல வந்து நிப்பாரு. சொல்லுதான். எங்க அம்மா சொன்னாங்கப்பா. அதனால அப்பா திரும்பி பார்த்தேன். அப்பா அப்படி தலை குனிஞ்சுக்கிட்டு. சரி என்ன பண்ணீங்க நீங்க? நான் கோஷாஸ்பத்திரியில உன்னை பெத்தெடுத்தேன். கையில காசு இல்லை, 1 ரூபா இருந்தது. 3 நாள் ஆயிடுச்சு பிரசவமாயி. என்னை பெட்ல இருந்து எடுத்து கீழே போட்டேன். கீழே போட்டா பிள்ளைக்கு ஜன்னி வந்துடும். என்னுடைய பழைய புடவையை எடுத்து உன்னை சுத்தி கையில எடுத்துக்கிட்டேன். கையில இது இருந்தது, அந்த கூடை. அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா அப்போ 1 ரூபா இருந்தது கையில. துப்புரவு தாய்மார்களுக்கு ஒரு 75 பைசா தந்துட்டு 25 பைசாவோட வெளியில வந்தேன். எனக்கு பால் வரல உனக்கு கொடுக்கறதுக்கு. அவங்க கொடுத்த ரொட்டி பால் நிறுத்திட்டாங்க. வெளியில வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியல. ஏன்னா அப்பா வீட்டு அட்ரஸ் தெரியாது. அங்க ஒரு ரிக்ஷாக்கார் இருந்தார். ஆனா மாமனார் வீட்டு அட்ரஸ் தெரியும். பார்டர் தோட்டத்துல இருக்கு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. அந்த ரிக்ஷாக்காரர் கிட்ட இங்க வா, என்ன பார்டர் தோட்டம் கூட்டு போ எங்க மாமனார் வீட்டுக்கு. அந்த ரிக்ஷாக்காரர் சொன்னார் 1 ரூபா ஆகும்ல. அம்மா சொன்னாங்களா, என்கிட்ட 1 ரூபா இல்லை, 4 அண்ணா தான் இருக்கு. 4 அண்ணாவும் உனக்கு தரமாட்டேன். 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும், 10 பைசா தான் தருவேன். பச்சை உடம்புக்காரி, கூடி போவியா இல்லையா? ஏறுமா அப்படின்னாராம் ரிக்ஷாக்காரர். எங்க அம்மா என்னை ஏறும் பொழுது என்னை பார்த்தாங்களாம். என்னுடைய அம்மாவுக்கு ரீகலெக்ட் ஆகுது, ஃபுல்லா வீடியோ ஓடிட்டு. கையில புடிச்சுக்கிட்டு என்னை பார்த்தாங்களாம். என் 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சான்.
2 பாதம் இத்தினோண்டு பிங்க் கலர்ல இருந்துச்சா. நான் சொன்ன கருப்பா பிறந்த என்ன கால் இப்படி பிங்க் ஆச்சு. கருப்பா பிறந்தா குழந்தைக்கு உள்பாதம் பிங்கா தான் இருக்குமாப்பா. 5 பெத்தது சொன்னா நம்ப வேண்டியது தானே. அந்த காலை பார்த்தேன். ரிக்ஷால ஏறினேன். ஏறிட்டு அந்த காலையே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருக்கும் கால், அந்த பாதம். அந்த பாதம் தான் இப்ப செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது. சொல்லிட்டு சொன்ன மேட்டர் தான் சூப்பர். சுல்தானா, அங்க மலேசியால கடல் இருந்தா கால் நினைச்சிரு. ஏமா? ஏன்னா என் புள்ள முதல்ல போகுது வெளிநாடு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கடல்ல கால் நினைச்சிட்டேன்னா உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் பாப்பா. சொல் எப்படி வந்து சேர்ந்து பாருங்க. படிக்காத தாய் தான். 3வது பெண் பிள்ளையை கையில் தூக்கி கொண்டு ரிக்ஷா. இதுல மேட்ரு என்ன தெரியுமா? அம்மா சொன்ன மாதிரி கால் நினைச்சிட்டேன். இதோ இன்னி வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் போயிட்டேன். இதுல என்ன சீக்ரெட் தெரியுமா? ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது. தொடங்கி வச்சது யார் தெரியுமா? அந்த ரிக்ஷாக்காருக்கு 10 பைசா கொடுக்கனேன் நாங்களா. இந்த அம்மா அவர் கீழே இறங்கும்போது 10 பைசா வேணான்ட்டா. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீ டிராவல தொடங்கினா இது வரைக்கும் 10 பைசா செலவில்லாம உலகமெல்லாம் சுத்திக்கிட்டேன். இதோ இப்போ ஊத்தங்கரைக்கு சூப்பரா வந்து இறங்கி இருக்கிறேன். வரப்போற செலவை சந்திரசேகர் சார் தான் கொடுக்குறேன். ஆசீர்வாதம் இப்படித்தான் வரும். சொற்கள் இப்படித்தான் வரும். இப்ப நான் அமைதியா இருக்காத, பேசுறதுக்கு பதில் சொல்லணும். கை தட்டியாவது பதில் சொல்லணும். நான் நல்லா பேசுறேன்னா இல்லையா? சரி, எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம்? என்ன சூப்பரா கண்ணம்மா. யாரோ ஒருத்தன் சொன்னா, என் தங்கமே எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லடா, எனக்கு பையன் தான். சூப்பரா சொன்னேன். 1 கோடி ரூபாய் கொடுக்கலான்னு சொன்னாங்க. பிள்ளை சொன்னாங்க. ஏன் 30 வருஷமா நான் பேசுறேங்க மேடையில. ஒரு ஆள் கூட இவ்வளவு பெரிய சம்பளத்தை சொன்னதே இல்லைங்க. ஊத்தங்கரை இன்றைக்கு வரலாறு புகழ்பெற்ற ஒரு நிறுவனமாக என் வாழ்க்கையில இருக்கு. எனக்கு சம்பளத்தை 1 கோடின்னு ஒரு பிள்ளை பிக்ஸ் பண்ணான். இந்த வார்த்தைய நான் போய் சந்திரசேகர் சார் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன். சார் give me 1 கோடி சார். சந்திரசேகர் சார் ஒன்றும் சொல்ல மாட்டார். இது மேல கீழே 1 கோடி. அதோ அந்த கோடியில போய் நின்னுக்கோ. நான் யோசிச்சு பாக்குறேன். ஏங்க, உங்க ஊர்ல வாழ்ந்தவர் தான் பெரியார் தாசன். அவர் சூப்பரா சொல்றாரு, சினிமால உண்மையா ஒருத்தன் குதிக்கிறான், குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிப்பான், அந்த நடிகனுக்கு ஹீரோ. அவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம், குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம். உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், நடிக்கிறவனுக்கு கோடி. இப்ப நான் என் வாழ்க்கையில என்ன படித்த அத்தனை சிந்தனைகளையும் வைத்து என் நாவி கமலத்திலிருந்து என் ஆயுசு மூச்சை எடுத்து என் மூளையில் செலுத்தி என் வாய் வழியாக ஒலி குறிப்பினால் உங்களை வழிபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு கிடையாது 1 கோடி. அரிதாரம் பூசிக்கொண்டு நடிக்கின்றவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கொட்டி கொடுக்கும் நாடு உருப்படுமா? நான் கேட்க மாட்டேன், எங்க ஐயா பெரியார் தாசன் கேட்பேன். நான் ஒண்ணு சொல்றேன், அப்ப நான் கோடீஸ்வரி ஆகவே முடியாதா? இதுவரை அவசரப்பட துட்டு மட்டும் இல்ல குழந்தை, கோடிங்கிறது. பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் எப்பொழுது இந்த உலகத்தில் 1 கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ நான் கோடீஸ்வரி ஆகிறேன். அதற்கு பெயர் தான் வைய தலைமை கொள். நீ எந்த துறையில் இருக்கிறாயோ அந்த துறையில் உனக்கான அந்த உலகத்தில் நீ தலைமை ஏற்று இரு என்பதற்கான சொல் பொருள்தான்
வைய தலைமைக்குள். நீ எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் நீ மாஸ்டர். உன்னை விட வேறு ஒருவன், வேறு ஒருத்தி இப்படி வேலையை செய்ய நீ தேர்வு பெருக்கினாலும் சரி, நீ சமையல் செய்தாலும் சரி, நீ பிள்ளை வளர்த்தாலும் சரி, நீ போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, பேராசிரியர், பேச்சாளர், மந்திரி என்று எதுவாக இருந்தாலும் உன்னை போல் மற்றவர்களால் செய்ய முடியாது என்ற அந்த துறையை நீ ஆட்சி செய்தால் நீதான் அந்த உலகத்திற்கு தலைமை ஏற்கிறாய். அந்த பொருள்தான் வைய தலைமை கொள். Are you serious about your career? நீ சீரியஸா இருக்கிறியா? உன்னுடைய கரியர் பத்தி சீரியஸா இருக்கிறியா? பல நேரங்களில் இல்லை. எப்போ தெரியுமா சீரியஸ்னஸ் வரும்? ஒரு நிறைய அரியர் பேப்பர், ஃபைனல் இயர் முடிய போகுது, அப்போ சீரியஸ்னஸ். அப்படி இல்லை, ஓகே ஓரளவு வந்துருச்சு, காலேஜ் முடிய போகுது, அப்போ ஒரு சீரியஸ்னஸ். The day one, you start with the day one with that seriousness. அப்பொழுது நீ வைய தலைமை கொள்கிறாய். எந்த மேடையும் எனக்கு புதிய மேடைதான். அவர் அதுதான் சொன்னார். ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து நிக்கிறேன், that is new. இந்த வாழ்க்கை, இந்த முறைமையை எப்பொழுது நீ கையில் எடுக்கிறாயோ அப்பொழுது you are leading your field. நான் ஒரு 5 மந்திரங்களை உனக்கு சொல்லித் தருகிறேன். ஒரு தாயாக உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்கிறார். 5 குறிப்புகளை தருகிறேன், உன் மனசுல வாங்கி வச்சுக்கோ. ரொம்ப சீரியஸா சொல்ற ஒரு விஷயத்தை உலகமெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கேன். என் பிள்ளைகளை நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம், இந்த வயது பிள்ளைகளை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வயதிற்கு உரிய பலவீனமான மனநிலை என்று பெரியவர்களால் சொல்லக்கூடிய பாலியல் ரீதியான சிந்தனைகள் உன் மனதிலே வரும். வருகின்ற பொழுது நீ அதை எப்படி எதிர்கொள்கிறாய்? நான் எப்படி எதிர்கொண்டேன்? நான் எப்படி எதிர்கொண்டேன் என்பதற்கான சாட்சி நான் உன் முன்னால் நிற்கிறேன். நீ எப்படி எதிர்கொள்ள போகிறாய்? வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை தரும் என்று நான் சொன்னேன். அந்த வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை நீ எப்படி புரிந்து கொள்ள போகிறாய்? இன்றைக்கு மகளிர் தினத்திற்கான சொல். உன்னை யாராவது நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா தடுமாறாத. அவர்கள் போய் சொல்கிறார். கை தட்டியவர்களுக்கு என்ன புரிந்தது என்று எனக்கு தெரியல. பொய் என்பது எது என்றால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. அவர்கள் உள்ளத்திலே உன் அழகை குறித்த சொல்லை சொல்வதற்கு பின்னால் ஏதோ வேறு திட்டம் இருக்கிறது. அவர்கள் போய் சொல்கிறார். அப்படியா, நன்றி என்று கடந்து போ. அதை பிடிச்சிட்டு அப்படின்னு கேட்ட அம்மா ஒரு விஷயம் சொல்லி தரேன், கேட்டுக்குவியா? இந்த காலேஜ்ல உன் வாழ்க்கை துணையை தேடாது. அவர்கள் இங்க இல்லை. நீ எதையெல்லாம் மனதில் நினைத்துக் கொண்டு இருக்கிறாயோ அதை விட சூப்பரா ஒரு விஷயத்தை கடவுள் உனக்காக வைத்திருக்கிறார். காத்திரு. ஒன்னும் இல்ல, கடவுள் கொடுத்தா போக மாட்டாங்க, நாமளா தேடிட்டேன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் மீது போடு. இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய கடமை என்னவோ அந்த கடமையை முழுமையாக செய். நான் 5 விதிகளை தருகிறேன். அந்த 5 விதிகளை மனதில் எடுத்துக்கொள். முதல் விதி, இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். நாம் எதை செய்கிறோமோ அது திரும்பி வரும். ஐ எம் சாரி டு சே திஸ். நீ ஒரு தவறு செய்கிறாய், உன் ஆசிரியரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய், உன் தோழியிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய், உன் தாயாரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய், உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். எங்கே தெரியுமா பிரச்சனை? மனிதர்கள் தான் மன்னிப்பார்களே தவிர நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஒருபோதும் உங்களை மன்னிப்பதே இல்லை. அவர்கள் உன்னை தொடர்ந்து வரும்.
வாழ்க்கையில் ஏன் கல்லூரி வரைக்குமான ஒரு சூழல் கிடைத்தது என்றால், வாழ்க்கையில் தவறுகள் வருகின்ற பொழுதும் அந்த தவறுகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணாம அதை கடந்து போவதற்கான விஷயம் தான் நான் மன வலிமையை பேசுகிறேன். மன வலிமையோடு இரு. மன வலிமையோடு இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறாயோ அது உனக்கு திரும்பி வரும். பல கோடி மடங்கு திரும்பி வரும். எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான், படிச்சிருங்கப்பா, வருமா. சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை வருமா. ஒருவேளை சாப்பாடு தான் இருக்கும் வீட்டுல, பல நேரங்களில் சத்துணவு தவிர்த்து இரவு பட்டினியோடு தூங்கி இருக்கு. அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, படிச்சிரு. கல்வி சூழல் சரியாக அமைந்தது. இப்படி கல்வி தந்தைமார்கள் எனக்கு உதவி செய்தார்கள். அரசியல் தலைவர்கள் நல்ல கொள்கைகளை முன்னெடுத்து வந்தார்கள். இதோ ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே 25 ஆண்டுகள் முடித்த வெள்ளி விழா நாயகியாக PhD பட்டம் பெற்று ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். நான் பேச்சாளர், வெறும் பேச்சாளர் கிடையாது. அது என் புற அடையாளம். அது யானைக்கு பல்லு மாதிரி காற்ற பல்லு, யானைக்கு சாப்பிடுற பல்லுன்னு இருக்கு. அது என் ஆய்வும் என் தமிழும் என் கல்வியும். அதுதான் நான். அடிப்படையில் நீ எதுவாக இருக்கிறாய் என்பதிலே உறுதி கொள். இந்த பிரபஞ்சத்திற்கு நீ எதை தருகிறாயோ அது உனக்கு திரும்பி வரும். ரொம்ப நுட்பமா ஒரு வார்த்தை சொல்றேன், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல சொல்லிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் இயர் பையன் எழுந்திரிச்சு கேட்கறான், மேடம் இன்னொரு வாட்டி சொல்லு. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிற. நிஜமாப்பா மேடம்? நம்பலாம். டேய், நான் சொன்னது அது இல்லை. நீ மரணத்தை தேடுகிறாயா? வரும். நீ வெற்றியை தேடுகிறாயா? வரும். நீ காதலை தேடுகிறாயா? வரும். நீ காமத்தை தேடுகிறாயா? வரும். நீ போதையை தேடுகிறாயா? வரும். நீ உயர்வை தேடுகிறாயா? வரும். நீ புகழை தேடுகிறாயா? வரும். எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும். தேடுவதில் கவனம். எது தேடினாலும் வந்துடும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஒரு பொண்ணு இருந்தா, தூங்கிட்டு இருந்தா, ஒருத்தன் வந்தான், துரத்திட்டே வந்தான், கார்னர் பண்ணிட்டான். இந்த பொண்ணு கேட்டா, நீ என்ன பாலியல் ரீதியா துன்புறுத்த போகிறாயா? அவன் மேல அவன் வந்தவன் அப்படி பார்த்துட்டு கீழே கிடக்கிறான் பார்த்துட்டு சொன்னான், இது உன் கனவு, நீதான் முடிவு செய்ய வேண்டும். இது என் வாழ்க்கை. ஒரு வீட்டுல உட்கார்ந்துருக்க ஒரு திருட வர மாதிரி கனவு. திருடங்கிட்ட கேட்கிறான் வீட்டு ஓனர், என் வீட்டில் நீ திருட போகிறாயா? திருடன் சொன்னான், இது உன் கனவு, நீதான் முடிவு செய்ய வேண்டும். நீ என்ன ஆழமாக நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையாக மாறும். ஆழமான எண்ணங்களில் கவனம் வை. சிறிய கவனம் கூட உன் வாழ்க்கையை அந்த திசையில் செலுத்துகிறது. பிரபஞ்சத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. நான் நினைச்சேங்க, நயாகராவை தொடணும்னு ஆசை. எப்போ? 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபீஸ் கட்ட கூட பணம் கிடையாது. நயாகரா, வைரமுத்துடைய கவிதை படித்தேன். யார் இதை நீர்வீழ்ச்சி என்று சொன்னது? நீருக்கு ஏது வீழ்ச்சி? எழுந்து நிற்குமாறு. பார்க்கணும்ப்பா. என் எண்ணம் ரொம்ப தீவிரமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால பஃபலோன்ற ஒரு இடத்துல தான் எங்களுக்கு பேச்சு. ஃப்ரைடே நைட்டு போறோம், சாட்டர்டே ஈவினிங் ப்ரோக்ராம், சண்டே மார்னிங் ஃபிளைட். நாங்கள் வேற இடத்துக்கு சியாட்டலுக்கு போனோம். காலையில ஃபுல்லா ப்ரிப்பரேஷன், போக முடியல, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துட்டோம். என் மனசுல நினைச்சா, நயாகரா பார்த்துட்டேன், அப்படியே நிக்கிறேன், கண்ணில் இருந்து கண்ணீரா போது நிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு சாயந்தரமே ஃபோன், சியாட்டல் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி பஃபலோலயே நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராம். 1 வீக் அங்கே தான் இருக்கும். காலை மாலை மத்தியானம் நைட் எல்லாம் நயாகரா. வேர்ல்பூல்ல இருந்து கீழே போ தொற்ற குடிக்கிறது குளிக்கிறது எல்லாம் நயாகரா. நீ எதை ரொம்ப சீரியஸா விரும்புறியோ அது வந்துடும் உங்ககிட்ட. எதை நினைக்கிறாய் என்பதில் கவனம் வை. இங்க நிறைய பிள்ளைகளுக்கு கார் ஓட்டணும்னு ஆசை. சூப்பரா 90 ஸ்பீட், ஈசிஆர் ரோட், கிளீன் ரோடு, நல்ல டால்பி சவுண்ட், பெரிய ஒரு BMW
அப்படி ஓட்டிட்டு நிறைய பேர் டிரைவர் ஆயிடுறாங்க. ஏன் தெரியுமா? பிரபஞ்சம் குறித்து கொண்டது. நீ பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன மேட்டர் சொல்லல தெரியுமா? அது என் சொந்த காரா இருக்கணும், அது நான் நினைக்கிற பிராண்ட், நான் செலவு பண்ணி வாங்கணும், என்னோட அது அந்த குறிப்பா அது கொடுக்க மறந்துடுற. நீ எதை நினைக்கிறாய் அது வந்துடும் உடனே. அதனால் நிதானம் குழந்தைகளை. வைய தலைமை கொள்ள வேண்டும் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாவற்றையும் நிதானமாக விளையாடு, நிதானமாக சிந்தி, வேகமாக சிந்தி, ஆனால் நிதானமாக சிந்தி. நிதானமாக சிந்தித்தால் உன்னால் நீ நினைக்க விரும்புகின்ற இடத்திற்கு உன்னால் இன்றைக்கு இந்த தாய் மற்ற 4 விதிகளை சொல்லுவதற்கு முன்னால் 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன், வாங்கி வைத்துக்கொள். எங்கே இருக்க விரும்புகிறாய் அங்கே இரு. வீட்டில் போய் யோசி இந்த வார்த்தை. இன்னிலிருந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா நீ எங்க இருக்க விரும்புற? பிளான் பண்ணு. அங்க இருங்கிற நான் பிறகு எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இல்ல, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் சந்திரசேகரரை ஸ்தூலமாக பார்க்க போவதில்லை. 50 ஆண்டுகள் கழித்து அவர் நம் மனதிலே கல்வி தந்தையராக இந்த நூற்றாண்டு அல்ல, இன்னும் பல நூற்றாண்டுகள் இருப்பார். அவர் சைன் பண்ணிட்டார். நான் இப்படித்தான் வாழ போகிறேன் சைன் பண்ணிட்டார். டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கிற வரைக்கும் நான் 50 வருடங்களுக்கு பின்னாலும் இந்த உலகத்தில் ஒரு 200 வருஷமாவது வாழ்ந்துருவார். எங்கே இருக்க விரும்புகிறாய்? ஜஸ்ட் சைன். எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறாய்? ஜஸ்ட் சைன். ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புருஷனோட குழந்தைங்களோட பேங்க் பேலன்ஸோட அவ்வளவுதான் 40 வயசுல செத்து போ, கிடைச்சிடும். அப்புறம் இதோ வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் கடந்து வந்து இந்த 4 பேரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் என்ன கடந்து வந்தார்களோ அதை இலக்காக வைக்காதே. இங்க வந்தவர்கள் உட்கார்ந்தார்கள் இல்ல, அதை இலக்காவை, மிகப்பெரிய இலக்காகவே. அதற்கு அன்றாடம் பணி செய். நான் இந்த பிரபஞ்ச சக்தியை அதிகமாக நான் மரியாதை செய்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு ஒர்க்கிங் டே, சிஎல் போட்டு தந்திருக்கேன். தெரியல எது என்னை அப்படி. நான் 2 நாளைக்கு முன்னால மெல்பர்ன்ல இருந்தேன், ஆஸ்திரேலியாவில். அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி போனேன். 11ஆம் தேதி 10ஆம் தேதி தான் வந்தேன். 11ஆம் தேதி பாண்டிச்சேரி போனேன். நேற்று வந்து மாம்பாக்கம்ல பேசினேன். இங்க வந்து ஊத்தங்கரையில் இன்னைக்கு நிற்கிறேன் 3 days. இன்னைக்கு ஏன் நிற்கிறேன்னா, நான் சொல்லியிருக்கலாம் சந்திரசேகர் சார் கிட்ட, சார் அடுத்த மாதம் வர சார். அவர் சரின்னு தான் சொல்லுவார். ஏன் நான் வந்தேன், என்னை எது இழுத்து வந்தது எனக்கு தெரியாது. இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப தீவிரமா நினைக்கிறாங்க நான் இங்க வந்து நின்று பேசணும்ட்டு. அந்த பிரபஞ்ச சக்தி என்னை இழுத்து கொண்டதும் முன்னால போட்டிருக்கு. ஏதோ அந்த ஒரு தீவிரத்தன்மை, எது தீவிரத்தன்மையுடன் இருக்கிறதோ அது உன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்க்கும். சுவாமி விவேகானந்தர் இதை சொல்லுகிறார். வா, உன்னுடைய சாமி கிட்டேயே போலாம், நீயும் பிரார்த்தனை பண்ணு, நானும் பிரார்த்தனை பண்ற 2 பேருக்கு யார் அகைன்ஸ்டா பண்ணுவோம், யாருடைய பேச்ச சாமி கேட்குதுன்னு பா. உன் குலதெய்வத்துக்கிட்டே வாங்குறது. அந்த அந்த அதிகார டோனுக்கு என்ன காரணம் என்றால் தீவிரத்தன்மை, இன்டென்சிட்டி. எதை நினைக்கிறாய் அதை இன்டென்ஸா நினை, அது உனக்கு வந்துடும். ஆனால் அது உன் வாழ்க்கை நல்லதா, உன் வாழ்க்கைக்கு உகந்ததா? எதற்கு நோ சொல்கிறாய், எதற்கு எஸ் சொல்கிறாய் என்பது இந்த வயதில் என் குழந்தையே மிக மிக கவனம். பிரபஞ்சத்திற்கு நீ எதை தருகிறாயோ அது இந்த பிரபஞ்சம் உனக்கு திருப்பி தரும். முதல் விதி. 2வது விதி, வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடக்காது. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி கொள்ள வேண்டும். இங்க நிறுத்துறேன். உன்னை உன் வையத்திற்கு தலைமை தாங்குவதற்காக மெதுவாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன். என் கரம் பிடித்து வா. உன் வாழ்க்கை என்ன என்று எனக்கு தெரியாது, என் வாழ்க்கை என்ன என்று உனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் சந்தித்து, சவால்களை சந்தித்து அதை கடந்து வந்து உன் முன்னால் நிற்கிறேன். நீ கடந்து வர முடியுமா என்று பார். உன்னால் நோ மற்றும் எஸ் சொல்ல முடியுமா என்று பார். ரொம்ப தீவிரமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஷபே மெஹராஜ் அப்படின்னு ஒரு பண்டிகை வரும் முஸ்லிம்களுக்கு. அது ஒண்ணும் இல்ல, முகமது நபி 7 வானங்களை கடந்து போனார். ஒரு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும் ஹிஜ்ரத்.
அப்படி ஹிஜ்ரத் தான் ஷபே மெஹராஜ். அவரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் 7 வருஷங்கள் 7 வானங்கள் கடந்து வரார். வருஷங்கள் 7 வானங்கள் கடந்து. அப்போ ஒரு 4வது வானத்தை கடக்கிறார். அப்படி சொல்லுவாங்க, அவர் புரண்டு படுப்பதற்குள் 7 வானங்களை கடந்து விட்டார்னு சொல்வார். 4வது வானத்தில் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறார். ஆபிரகாம். அவருக்கும் முகமது நபி அவர்களுக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன். இப்ராஹிம் சொல்றாரா, நபியே, நீங்கள் உங்கள் உம்மத்துகளிடம் போய் சொல்லுங்கள், உங்கள் மக்களிடம் போய் சொல்லுங்கள், அவர்கள் சொர்க்கம் பொட்டல் காடு. உன் டைரியில நீ எழுதி வச்சுக்கோ, உன் சொர்க்கம் என்பது பொட்டல் காடு. நபி கேட்டுக்கொண்டார். அப்படி இல்லை குர்ஆனில். சொர்க்கம் எப்படிப்பட்டது? நன்னீர் ஓடைகள், வாசனை திரவியங்கள், நோயற்ற வாழ்வும் முதுமையற்ற நிலையும். சொர்க்கம் என்பது சூப்பர் அப்படின்னு தான் குர்ஆன் சொல்றது. ஆனா அவர் என்ன சொல்றார்? போய் சொல்லு, உன் சொர்க்கம் பொட்டல் காடுன்னு போய் சொல்லு. விளக்கம் கேட்கிறார். அந்த விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். குழந்தைகளை மிக கவனமாக கேட்டார். ஆம் குழந்தைகளே, நம் சொர்க்கம் பொட்டல் காடு தான். அதில் நன்னீர் ஓடைகளும் மாட மாளிகைகளும் நாம் தான் கட்டிக்கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதற்கான பலன்தான் அங்கே கிடைக்குமே தவிர, அங்கே ரெடிமேடா ஒண்ணு இருந்து அதுக்குள்ள நீ நுழைய போவதில்லை. உன் நரகத்தை நீதான் கட்டமைக்கிறாய், உன் சொர்க்கத்தை நீதான் கட்டமைக்கிறாய், உன் மையத்தை நீதான் கட்டமைக்கிறாய். இது உலகம், அந்த உலகத்தை நீயே கட்டமைக்கிறாய். உனக்குள்ளிருந்தான் வருகிறது சோகமும் மகிழ்ச்சி, உனக்குள்ளிருந்தான் வருகிறது. நேற்று ஒரு மிக அமலா என்கின்ற ஒரு பொண்ணை சந்திச்சேன், ரவி மதின்னு ஒரு பொண்ணை சந்திச்சேன், குஷ்புன்னு ஒரு பொண்ணை சந்திச்சேன். 3 பேருக்கு ஒரு மேடையில அவங்களுக்கு கொண்டாட்டம். ஈட்டன் அப்படின்னு ஒரு நிறுவனம் அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணது. I was a chief guest. நான் போய் உட்கார்றேன். அந்த குஷ்புன்ற பொண்ணு ஒரு நர்ஸ். ஏன் அந்த பொண்ணு அவளை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா, அவ நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த பெண். அந்த பெண் 10th படிச்சு ஒரு ஹோம்ல 10th படிச்சு +2 படிச்சு 15 லட்சம், பியூட்டிஃபுல்லா இருக்கா, பேரழகா இருக்கா. 15 லட்சம் ரூபாய் கொடுத்து +2 படிக்கும் பொழுது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அந்த ப்ரூனோங்கிற அந்த ஹோம் அவர்களுடைய காலில் வந்து சொன்னாலாம், நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதீங்க, அப்படி கல்யாணம் பண்றதா இருந்தா நான் அந்த குடும்பத்தோடயே இருந்திருப்பேனே, நான் ஏன் இங்க வந்து படிக்க தான் வந்தேன், நான் படிக்க வைங்க. படிச்சுட்டாங்க. இப்போ அவன் நர்ஸ், MSc படிக்கிறா, தன்னுடைய தங்கையையும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவளை பாராட்டுகிறாள். பாருங்க, வாய்ப்பு தான். எதை தேடி போகிறாய் நீ? ரவி மதிங்கிற பொண்ணு டவுன் சிண்ட்ரோம், பாரா ஒலிம்பிக்ல போய் கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கா ரன்னிங்ல. என்ன அவளால முடியலங்க, அவளுடைய மெட்டபாலிசமே முடியல அவளுக்கு. டவுன் சிண்ட்ரோம். வானா வரா, நில்லுனா நிக்க முடியல அவளால, ஹாப் பண்றா முடியல, இருந்தாலும் பண்றா. இப்படி ஓட சொல்றாங்க, அவளால ஓட முடியல, ஆனா ஓடுறா. பக்கத்துல இருக்கிற பொண்ணு சொன்னாலாம், 5 பேர் நிக்கிறாங்க, ஜெர்மன் அவங்க இவங்க எல்லாம், ஜமாய்க்கா அவங்க எல்லாரும் நிக்கிறாங்க, இந்தியா 2வது நிக்குது ஒலிம்பிக்ல. அவ சொன்னாலாம், எனக்கு பயமா இருக்கு. அப்ப கோச் சொன்னாரா, நீ ஒன்னும் பயப்படாத, ட்ராக் இருக்குல்ல, 2 கோட்டுக்கு நடுவுல மட்டும் ஓடும், அதை மட்டும் கிராஸ் பண்ணிடாத, நீ ஜெயிச்சிருவ. ஓடினவங்கல்ல அவ மட்டும்தாங்க அதை ஓடி இருக்கா, அதெல்லாம் கிராஸ் பண்ணிருக்கு, அவ ஜெயிச்சிட்டா. கேட்கறதுங்க, என்ன சொல்கிறார்களோ அதை கவனப்படுத்திக் கொள்வது. நீ சொல்லுவ, நான் கேட்பேன், ஓ அப்படி போச்சு. கவனத்தோடு ஓடினாள் ரவிமதி. அமலா டென்னிஸ் பிளேயர், பியூட்டிஃபுல் கேர்ள், கேரளைட். பெரிய ஆக்சிடென்ட், இங்க இருந்து ஒண்ணுமே இல்லை பாடியில, இப்படி இருக்கு தலை. ஒரு வீல் சேர்ல உங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வர. அவ சொல்றா,
எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆனால் நான் இதை தடுக்க முடியாது. குழறி சொல்றா, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. தடுக்க முடியாது, இது தவிர்க்க முடியாது. ஆனா நான் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுல யாருக்குமே மறுப்பு இருக்க முடியாது. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு கூட மறுப்பு இருக்க முடியாது. ஐ எம் ஹாப்பியஸ்ட் பீயிங். படிச்சு பாஸ் பண்ணிட்டா சார், படிச்சு டிகிரி பாஸ் பண்ணிட்டா. வாழ்க்கையில் சில மனிதர்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் அவரவர்கள் உலகத்தில் வைய தலைமை கொண்டுதான் இருக்கிறார்கள். சில பேர் தான் உதிர்ந்து போகிறார்கள். உதிராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எதுவும் தானாக நடப்பாது, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். இவ செய்வா, அவ செய்வா, அவன் செய்வான், நோ, நீ தான் செய்யணும். இவர்கள் எல்லாம் ஹெல்ப் தான் செய்வார்கள். They will help us to reach our goal. They will not come with us. நமக்கான வாய்ப்பை அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தருவார்கள், அதை நாம் தான் நடத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மாற்றம் நிகழும். Accept the ground reality. Accept the ground reality. நாம ground reality accept பண்றோமா? I know what is my ground reality. I accept it. I accept it. I may not agree, but I understand. So yes, accept it. சில விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ளாமல் மாற்ற. கொரோனாவுக்கு அப்புறமா என் பிரார்த்தனையே மாறி இருக்கு. எதை இறைவா, எதை என்னால் மாற்றிவிட முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தருவாயா. இல்ல, உயிரோட இல்ல, என்ன பண்றது? நான் ஏத்துக்க மாட்டேன், பூமி ஏத்துக்கு, அதுலயே உழலாத. Accept. எதை என்னால் மாற்றவே முடியாதோ அதை மாற்றுவதற்கான மனப்பக்குவத்தை தருவாயாக. இறைவா, எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு தருவாயாக. இறைவா, எதை என்னால் மாற்ற முடியும், மாற்ற முடியாது என்று பகுத்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு நல்குவாயாக. ஆமீன். இதுதான் என்னுடைய பிரார்த்தனையா இருக்கு. நீதான் நடத்தி காட்ட வேண்டும். சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்றால், நாம் மாறுவோம். நாம் மாறும் பொழுது நம் சூழல் மாறும். நீ மாறாமல் உன் சூழலை நீ மாற்றவே முடியாது. இது 4வது விதி. 5வது விதி, குழந்தைகளை மிக மிக கவனமாக சொல்கிறேன். நான் சொல்லுவதை நீங்கள் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நேற்று, இன்று, நாளை, மூன்றும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. நேற்றையோ இன்றையோ நாளையோ டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது. இட் இஸ் கனெக்டட். அதனால் மிக கவனம். நேற்று இன்றைக்கு வடிவமைப்பை தரும். இன்றைக்கு நீ மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் do it now. NOW now. இப்படி சொல்றேன், இவ்வளவு தைரியமா சொல்றேன். நான் have progress in life. வைய தலைமை கொள்ள வேண்டும் என்றால் have progress. +2 வரைக்கும் உனக்கு கொடுத்த கார்டுக்கு பேர் progress report. It is not mark sheet. It's a progress report. நான் 10th standardல 58%. பட் யூனிவர்சிட்டியில வெளியில வரும்போது I was a rank holder. ஒரே சிட்டிங் தான் UGC கிளியர் பண்ணல. Just once. எழுத கிளியர் பண்ண. PhD ஜாயின் பண்ண, கரெக்டா கிளியர் பண்ண. நீங்க சொல்றீங்கல்ல, இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய டீச்சர் பணியை நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் வெள்ளி விழா நாயகி, ஆசிரியர் பணியில். என் வகுப்பில் யாரும் இதுவரைக்கும் ஃபெயிலானதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை, இதுவரைக்கும் விட்டதில்லை. அது என்னுடைய பலம். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், எது நமக்கான பலமாக இருக்கிறது, எது நமக்கான பலவீனமாக இருக்கிறது. Just do understand what you are. You know the ground reality. பறவை பார்த்திருக்கியா? பறவை வந்து உட்காரும் பொழுது முதல்ல அந்த எந்த கிளையில உட்காருதோ அந்த கிளையை முதல்ல பிடிச்சிக்கும். சொல்லித்தரேன் இன்னைக்கு. உங்ககிட்ட யாருக்காங்கன்னு தெரியல, உங்க அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியாது, இந்த காலேஜ் எப்படிப்பட்டது எனக்கு தெரியாது, இந்த மண், இந்த ஊர், இந்த பழக்க வழக்கங்கள் எது, that is your ground reality. உன்னுடைய knowledge, உன்னுடைய ground reality. Just hold it tight. அப்படி சிறகு கொஞ்சம் விரிச்சுப்பார்.
நீ அந்த அந்த பறவையை பாரு, அது இப்படி பார்க்கும். பறக்கணும்னா அதை உங்க பார்க்கும். விஷன், எக்ஸ்பெக்டட் விஷன் பாரு. அப்புறமா சிறகு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணு. அந்த 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 பறவையை பார், அது வயிற்ற அது ப்ரெஷர் கொடுக்கும். ப்ரெஷர் இன் யுவர் ப்ரிப்பரேஷன் டு ஃப்ளை. ஜஸ்ட் ப்ரெஷர் யுவர் செல்ஃப். சே நோ. ஃபோன் வரும், சே நோ. டேர் டு சே நோ. ரெஸ்பாண்ட் பண்ணு, ரியாக்ட் பண்ணாத. ஏ மச்சான், இன்னைக்கு சாயந்தரம் வெளில போகலாமாடா அப்படின்னா ரியாக்ட். இருறா, நாளைக்கு நாலு கிளாஸ்ல டெஸ்ட் வச்சிருக்காருடா, டெஸ்ட் முடிச்சுட்டு போகலாம். படிக்கிறான். எவன் கிண்டல் பண்றானோ 5 வருடத்திற்கு பின்னால் அவன் நிலை இதே இருக்கு. கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, படிக்கிறதுக்கு தான் வந்து படிச்சு முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன்ல, உண்மைதான் வேற. And it's not a ground reality. Know your ground reality. Have expected vision and no execution gap. Fill the execution gap. Fill it with your preparation. Fill it with your determination. இவங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஷிப் கை தட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உயிர் கூட கொடுக்கக்கூடிய கமானா வந்தது ஃப்ரெண்ட்ஷிப் காரணமா படி. நான் சொல்றேன் பாரு, இந்த 3 வருஷம் தான் அவரை துரத்தி விட்டுருவாங்க. ஐடி கார்டு இல்லைன்னா உள்ள கூட வர விட மாட்டாரு சந்திரசேகர் சார். அவ்வளவு பெரிய கொடை வெள்ளம் தான். இல்லைங்களா சார்? தகுதி இருந்தால் மட்டும்தான் உள்ள வர முடியும், இல்லைன்னா அங்கேயே நிறுத்திடுவார். உலகம் அப்படியானதுதான். நான் இப்படி சொல்றேன். பென்சில்ல தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இதோ கிரீன் பென்ல நின்றுட்டு இருக்கு. I am signing my all papers in my green ink. நான் உனக்காக வாழ்த்துறேன். அங்க ஒரு ஃபைல் இருக்கு, இங்க ஒரு பென் இருக்கு. விஷன்ல கொண்டு வா. இன்னும் சில நாட்களில், சில வருஷங்களில் என்கிட்ட இருக்கக்கூடிய கிரீன் பென்னுடைய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் a hard worker. நான் உனக்கு சவால் கொடுக்குறேன். வா, 10 வருஷம் எடுத்து வா. ஃபைலை எடுத்துக்கிட்டு கதவை தட்டி உள்ள வந்து யாருக்கிட்டையாவது கிரீன் பென்ல கையெழுத்து வாங்க போறியா? எவனாவது கை தட்டி அந்த ஃபைலோட வர கிரீன் பென்னை கையில வச்சுக்கிட்டு கையெழுத்து போட போறியா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஃபைல் வேணா ஃபைல் எடுத்துக்கோ, பென் வேணா பென் எடுத்துக்கோ. இங்க இருக்கு, ரெண்டுமே இங்க இருக்கு. பென்சில்ல தான் ஆரம்பிச்சேன். நானே நிக்கிறேன்னா உன்னால முடியாதா? பிஎட் எல்லாம் படிச்சு வச்சிருக்கேன் சந்திரசேகர் சார், ரெகுலர்ல. வாழ்க்கையில் யாரிடத்திலும் இப்படி கேட்டுவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் சுய மரியாதையுடன் சம்பாதித்து கல்வியால் உயர வேண்டும் என்று என்னுடைய தாய் சோறுட்டுகின்ற பொழுதெல்லாம் படிச்சிரு படிச்சிரு. உடம்பெல்லாம் உரிச்சிருங்க டீச்சர். உட்கார்ந்துருக்கேன். அந்த அம்மா யார்கிட்ட போய் சொல்லிச்சு தெரியுமா? மேத்ஸ் டீச்சர். உடம்பெல்லாம் உரிச்சிருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க. நான் வீட்டுல மிளகா பொடி போட்டுக்கேன். நான் வீட்டுல வந்து எங்க அம்மாட்ட கேட்டேன், ஏன் கண்ணை மட்டும் விட சொன்ன? அதையும் நோண்ட சொல்ல வேண்டியது, அது ஏற்கனவே உரிக்கும். நான் சொல்லலாமான்னு தெரியல. 4th ஃபெயில். சாரியா? எப்படி தெரியுமா ஃபெயிலான? வகுத்தல் தெரியாது, பெருக்கல் தெரியும். பெருக்கல் 80 மார்க், வகுத்தல் 20 மார்க். 3 மணி நேரம் தெரியாத ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி 12 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். எங்க அம்மா கூட்டிட்டு போய் விட்டாங்க. 20 நிமிஷத்துல 80 மார்க் வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன். டபுள் ப்ரமோஷன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கவே இல்லை. 4th ஃபெயில், 6th டபுள் ப்ரமோஷன். இந்த உலகத்தை எப்படி நீ புரிந்து கொள்வாய்? இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். உள்ள ஒரு மலை கிடக்குது. மலை இருந்தால்தான் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் கிடைக்கும். You know what is the meaning of tip of the iceberg? கடல் இருக்குல்ல, கப்பல் போயிட்டே இருக்கும்போது சின்னதா ஒரு முகடு தெரியும். அது சின்ன பாறைன்னு கிடக்க முடியாது, உள்ள கிடக்குது மலை. மலையுடைய உச்சம் அது. உன் பார்வைக்கு அது இத்தினோண்டா தெரியும்.
மனிதர்கள் அப்படித்தான், வாழ்க்கை அப்படித்தான். டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். அவர்களுடைய வாழ்க்கையை போய் பார்க்கின்ற போது அப்படி ஒரு மலை கிடக்கும். எங்க அம்மாட்ட வந்து கேட்டேன், ஏம்மா தோலெல்லாம் உரிச்சிட சொன்ன, கண்ணை மட்டும் விட சொன்ன, அதையும் நோண்ட சொல்ல வேண்டியது. அம்மா சொன்ன பதில், படிக்காத தாய் தான். 8th ஸ்டாண்டர்ட் ஏதோ. என்ன கேட்ட? கண்ணையை நோண்ட சொல்ல வேண்டியது. ஆசை உனக்கு படிக்கணும்ல, அதை விட்டு வச்சிருக்கப்போ. படிக்கலன்னா கண்ணன் வண்டி. ஆக்சுவலா எனக்கு கொடுத்த தண்டனையே ஸ்கூலுக்கு போக கூடாதுதான். இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னா அது தண்டனையா? அதான் ஜாலி. கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைமை விட ஜாலியான டைம் என்ன? அது ஒரு துரோகி இருக்கும், போய் கூட்டிட்டு. ஆனா யாரும் கூட்டிட்டு வரானோ அவன் தான் ஜெயிக்க பிறந்தவன். ஏன் தெரியுமா? வாரம் டெஸ்ட் வச்சு தொலைக்கிறேன். இன்னும் நான் உன்னை பார்த்தேன், இன்னைக்கு வந்திருக்கிறேன், என்ன கிளாஸ் எடுக்கலன்னா நான் எப்படி யூனிட் முடிக்கலன்னா எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு போய் கூட்டு வராம அவன் ஜெயிக்க போறான். பார்க்கறதுக்கு இது கிண்டல் மாதிரி தெரியும். வாழ்க்கை எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை சொல்லுகிறேன். யாரேனும் உன்னை அவமானப்படுத்தினால் வைய தலைமை கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், யாரேனும் உன்னை அவமானப்படுத்தினால் என் குழந்தையே, அதற்கு பதில் என்ன தெரியுமா? நான் ஜெயிக்கிறவன், அதனால சொல்லித்தரேன். ஜெயிக்க வைக்கிறவன், அதனால சொல்லித்தரேன். யாருடைய உதடுகள் உன்னை எதிர்த்து வார்த்தைகள் பேசியதோ அந்த உதடுகளில் இருந்து பாராட்டு வாங்குகின்ற அளவிற்கும் இந்த வளாகத்தை விட்டு போயிடாது. என் கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும், உருப்பட மாட்டேன். என்னன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன பிடிக்காது. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அவங்க முடியவே இல்லை. டெட் அகேன்ஸ்ட். அப்படி அவங்க முன்னால மட்டும் அழுதாங்க. நம்மளை தோக்கடிக்கிறவங்க, அவனுக்கு நம்ம கொடுக்குற ஒரே பதில் அவனை தோக்கடிக்கிறது இல்லை, நாம ஜெயிச்சு காட்டுறது. செத்துருவானுங்க தெரியுமா? நீ ஜெயிச்சு காட்ட, உன் பகைவர்கள் எல்லாம் என்ன ஆவார்கள்? சயனைட் சாப்பிடுவாங்க. ஜெயிக்கிறது தான் குழந்தைகளை. அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டு. சோகத்தின் பிடியிலே ஆட்பட்டு கொண்டு உன்னை நீயே சிதைத்து கொண்டு, இந்த பாடி இருக்குல்ல, நான் சொல்றேன், என்கிட்ட இல்ல, சந்திரசேகர் சார் கிட்ட இல்ல, பிரின்சிபல் கிட்ட இல்ல, யாருக்கிட்டே இல்லாத அற்புதமான, இதோ இங்க முன்வரிசையில் உட்கார்ந்து இருந்த எந்த விருந்தினர்கிட்டையும் இல்லாத அற்புதமான அருட்கொடை இயற்கை உனக்கு கொடுத்து இருக்கிறது. அதற்கு பெயர் இளமை. அறுவடை செய், அதை வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போ. இதுதான் வாய்ப்பு. 17 வயது முதல் 25 வயதிற்குள் எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். முடிவு செய். நான் ஒரு 2 விஷயத்தை சொல்றேன். உன்னுடைய மனசுக்கு கான்சென்ட்ரேஷன் ஒரு வார்த்தை சொன்ன, கவனம். நம்ம கிட்ட இல்லாதது இந்த தலைமுறை. அப்பா, இந்த போன் படுத்துற பாடு. சார், என் காலேஜில் ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். வாசல்ல கையெல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. போயிட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டேன். கொஞ்சம் கான்சியஸ் இருக்கு. மொபைல் எங்கன்னு கேட்டேன். அவ அதிர்ச்சியா பாக்குறான். அவளுக்கு கீழே விழுந்ததை விட அதிர்ச்சி அவ மொபைல கேட்கறாங்களே. உங்க அப்பாவுக்கு போன் பண்ணணும் கொடுன்னு. அந்த உடஞ்சி ரத்தம் வழியில கையில அதுவே எடுக்குது. கொடுப்பான பாஸ்வேர்ட் போடு. சார், நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சிருக்கேன். இப்படி பார்த்தேன், மயங்கி விழுந்துச்சு. நான் மறுபடியும் ஆன் பண்ண போனேன். பார்த்தா புரியல சார். இந்த மந்திரத்துக்கு சூன்யம் வைப்பாங்க தெரியுமா? இந்த ஒரு சக்கரம் இருக்குமே, அப்படி போட்டு ரவுண்டு பண்ணி உள்ள ஏதோ டபிள்யூ போட்டு டீ போட்டு செட் போட்டு ஒரு புள்ளி சக்கரங்க திறந்துட்டு சனியை மயங்கி விழுந்துருச்சு. நான் பாட்டுக்கு அந்த ஸ்கிரீனை தடவி 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 அதை ஆஃப் ஆகாம அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தேன். செத்தாலும் சாவேனை தவிர பாஸ்வேர்ட் கொடுக்க மாட்டேன். ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்டு, கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்டு, ஸ்னாப்சாட்க்கு ஒரு
நாசமா தான் போகும். நான் உண்மையா நான் சொல்றேன் பாரு, உனக்கு வழிகாட்டு சார். சில சில ஜெனரேஷன் இருக்காங்க சார், நான் நினைக்கிறேன் இந்த மேடையில இருக்காங்களா தெரியல, பூமர் சார். அவங்க இருப்பீங்க, சொன்னா கோச்சுப்பீங்கிறதுனால இல்லைன்னு சொன்னேன். நான் வந்து ஜெனரேஷன் எக்ஸ் சார். நான் என் வயசுக்கு ஜெனரேஷன் எக்ஸ். நான் அதுக்கப்புறமா ஒரு ஜெனரேஷன் இருக்கு சார், ஜெனரேஷன் மில்லேனியன்ஸ். அதுக்கப்புறமா வந்தது ஜெனரேஷன் ஜி. இப்போ இதுங்கெல்லாம் நீங்களாம் ரொம்ப பெருமைப்படாத. 2010 பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா. இப்போ 10th படிச்சுட்டு இருக்குது, வரப்போகுது உங்ககிட்ட இரு, இன்னும் 3-4 வருஷத்துல வந்துடும் ஜெனரேஷன் ஆல்ஃபா. அதுக்கப்புறமா இருக்கிறது இப்போ 2 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. முதல்லலாம் சந்திரசேகர் சார், நாம எல்லாம் காலேஜ்ல படிக்கும்போது ஃபைனல் இயர் நம்ம கிட்ட பேசாதான் இயங்குவோமா? இங்க ஃபைனல் இயர் இயங்குது சார், ஃபர்ஸ்ட் இயர் பேசாது. எல்லாம் மாறி போச்சு. ஆல் 3rd years எல்லாம் அங்கிள்ஸ் ஆண்டிஸ் ஆயிட்டாங்க. இரு உனக்கு வருது, ஆல்பா பீட்டா எல்லாம் வருது உனக்கு. ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனை சாப்பிட்டு இருக்கு. இதோ நான் ஜெனரேஷன் ஜி கிட்ட வெற்றிகரமான பேச்சாளராக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் உன் மொழி பேசுகிறேன். என்னுடைய தலைமுறையிலிருந்து 30 ஆண்டுகள் கழித்து உன்னிடத்தில் நான் வருகிறேன் என்றால் நான் சில ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுகிறேன். யூ ஜஸ்ட் ஃபாலோ சம் ஸ்ட்ராட்டஜி. ஒருத்தர் நான் பேசி இருக்கிறேன், போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. சிரிக்காம எப்படி கொடுக்குறான்? வயிற்றுச்சல் அப்படிங்கிறது பாக்குறேன். டீச்சர் பார்த்தாங்க, என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனது இல்லைன்னு சொன்னோம்ல. இது எப்படி தெரியுமா? இந்த போய் முதல்ல போட்டோலாம் பிடிக்கவே கூடாது நீங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது. ஏன் தெரியுமா சார்? நாயனம் வாசிக்கிறவனுக்கு முன்னால மாங்காய் சாப்பிட்ற மாதிரி சார் கவனம் சதம். சில பேர் கிட்ட நின்று போட்டோ பிடிப்பாங்களா, பேசவே வராது சார் எனக்கு. நான் என்ன சொல்றேன்? stay prepared yourself. What do you want to say, just say it. But before say you think twice. Think twice. 12 inches. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் உனக்குள் கொஞ்சம் நிதானப்படு. அதைத்தான் நான் சொன்னேன், ரெஸ்பாண்ட் பண்ணு. ஒன்றோடு ஒன்று எல்லாம் கனெக்டட். நான் சமீபத்தில் உனக்கு கான்சென்ட்ரேஷன் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை பொத்தரேன். I really respect the founder, chairman and the teachers of this institution. The English madam அவங்க பேசினாங்க. I am a language teacher. எனக்கு 5 மொழி தெரியும். இந்த காலேஜ் ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சரை வைத்திருக்கிறது என்பதற்கான சாட்சி. What a pronunciation, what a diction, how she stand in before you and how she communicate with a fine language. She is a teacher. அந்த விஷயத்தை அந்த 3 நிமிஷத்துல அந்த அம்மா ஜெயிச்சுதா இல்லையா? என் கவனத்தை திருப்பிச்சா இல்லையா? Do things, don't do things. அதாவது சொல்லுவாங்க, விஷயங்களை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று மாற்றி செய்யணும். எதை செய்யறியோ அதை மாற்றி செய்யணும். எதை செஞ்சாலும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யும். Do things differently, don't do different things. ஏதோ ஒன்று உனக்கு ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது just hit the bullseye. அந்த hit the bullseye சொல்றதுக்கு முன்னால நீ ஒரு நிதானத்துக்கு வரப்ப அந்த நிதானம் தான் வைய தலைமை கொள்வதற்கான preparation. Plan your day, plan your body, plan your mind, plan your habits, plan your morning, plan your afternoon, plan your evening, plan your every moment and celebrate it. இதுக்கே உனக்கு டைம் சரியா இருக்கும். இந்த பிசாசோட இருக்கிறது குறைச்சிக்கோ. இல்லைன்னு சொல்லல, நான் தான் சார் இதை எவன் வச்சிருந்தாலும் பிடிச்சிட்டு தண்ணி குடத்துல போடுற கங்காணி. நான் கொரோனா வந்ததுக்கு அப்புறமா நான் மொபைல் ஆன் பண்ணிட்டீங்களா அப்படி கேட்க வேண்டியதா இருக்கு கிளாஸ்ல. வாழ்க்கை நம்ம கொண்டு வந்தாங்க சேர்த்திருக்கேன். நீ 1000 ஏஐ வரட்டும் சார், நான் சொல்றேன் 1000 ஏஐ வரட்டும், பட் ஆர்ஐ இருக்குல்ல, ரியல் இன்டெலிஜென்ஸ்,
அதை எந்த ஏஐயாலும் ஜெயிக்க முடியாது. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ரியல் இன்டெலிஜென்ஸை கீழே போட்டுடாதீங்க. பேர் உண்மையும் சொல்ற ஒரு அமைச்சர் பேசினார். அமைச்சரின் பெயர் நினைவுக்கு வரல. மனோஜ் தங்கராஜ் மேடையில் இருக்கிறோம், பேசுற ஒரு பிஸ்கெட் பேக் பண்ற ஒரு கம்பெனி, 25 இயர்ஸ் வேர்ல்டு புகழ் பெற்ற கம்பெனி. மேனுஃபேக்சரிங்க்கு காலையில இவ்வளோ மேனுஃபேக்சரிங் ஆகும். அந்த இடத்துல 25 வருஷமா ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். வாட் இஸ் ஆர்ஐங்கிறதுக்கு 25 வருஷமா ஒர்க் பண்ணவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். அடுத்தவங்க பொறுப்பெடுத்த உடனே கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, பிஸ்கெட் பேக் ஆயிடுது, ஆனா உள்ள பிஸ்கெட் இல்லை. கம்பெனிஸ்க்கு போயிடுச்சு. இல்ல, எவ்வளவுதான் மேனுஃபேக்சரிங்க கவனிச்சாலும் முடியல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வெஸ்ட் பேங்க்ல இருந்து வந்த கம்பெனிஸ், மிஷினரிஸ் எதுவுமே தப்பே சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல அவமானப்பட்டு கம்பெனி மூடணுங்கிற அளவுக்கு வரும் பொழுது அந்த பழைய ஆள் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டார். இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது. அவர் வந்தார், அப்படியே ஃபேக்டரியை சுற்றி பார்த்தார். ஃபேக்டரியை சுற்றி பார்த்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட்க்கு வந்திருக்கார். அங்கே ஒரு ஃபேன் இருந்துச்சு, எங்கன்னு கேட்டா, அது எதுக்கு சார் ஃபேன் எடுத்துட்டோம், நாங்கள் ஏசி இருக்கு, எதுக்கு ஃபேன் எடுத்துட்டோம்? இல்லை சார், நான் அதை ஃபேன் வச்சது நமக்கு காற்று வரத்துக்கு இல்லை, அந்த பேக்கிங் வரும்போது பிஸ்கெட் நிரப்படப்படாமல் ஒன்று வந்துச்சுன்னா அந்த காற்றுல அது தள்ளி விழுந்துடும், மற்றது போயிடும். வந்தவன் ஃபர்ஸ்ட் அந்த ஃபேனை தான் எடுத்துட்டான். ரியல் இன்டெலிஜென்ஸ். ரியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம நீங்க வாழ்க்கையில மூவே பண்ண முடியாது. அப்படி என்றால் உங்கள் கையில் இருக்கின்ற பொழுது கவனம். நான் இங்க ஸ்ரீமுஷ்ணம் அந்த இடத்துக்கு பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன். உங்களில் எத்தனை பேர் இதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள் எனக்கு தெரியாது. நான் இதோ விதைகளைத்தான் தூவுகிறேன். வீரியமான விதைகளாக இருந்தால் முளைத்தெழு, வீரியமான மீன் முட்டைகளாக இருந்தால் இதோ மழை துளிப்படுகிறது, உயிர் தெழுகிறது. உண்மையில் தாகித்து இருக்கக்கூடிய சிப்பியாக இருந்தால் இதோ மழை துளி வருகிறது, வாங்கி வைத்து முத்தாக மாற்றிக்கொள்ளுங்கள். ப்ரோக்ராம் நடந்து முடியுது. நாங்க இப்படி ஃபுல்லா முன்னால சேர் சோஃபா போட்டு உட்காந்துட்டு, ஒரு பையன் உரி அடிக்கிற போட்டி, உரி அடிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சுட்டாங்க. அவன் 10,000 ரூபாய், 6 வயசு. அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டவங்க 100 பேர், 6ல இருந்து 18 வயசு, 500 பேர் நிக்கிறான். 6 வயசு எவ்வளவுங்க இருப்பான்? இவ்வளவு இருக்கான். வந்துட்டு முன்னாள் உட்காந்துட்டான் சார் என் பக்கத்துல. நான் அப்படி பார்த்தேன். அவனுக்கு தெரியுது ஜெயிச்சா எங்க உட்கார்றதுன்னு. சின்னவன் பொடிய, ஆனா தெரியுது ஜெயிச்சா எங்க உட்காரணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்கிருந்து எங்க மேடைக்கு ஒரு 20 அடி தான் இருக்கும். ஆனா அங்கிருந்து இங்க உட்கார்றதுக்கு 20 வருஷம் இல்லை சார். அப்பதான் இங்க உட்கார முடியும். அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. இட்ஸ் நாட் a distance, it's a value. உட்காந்துட்டான் பக்கத்துல. நான் எப்பவுமே குழந்தைகளை கூட பேசுவேன், நிறைய பேசுவேன். ஐ நோ தேர் லாங்குவேஜ். நம்மில் பல பேருக்கு லாங்குவேஜ் புரியறதே இல்லை. லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கு இது தெரியும். எனக்கு இங்கிலீஷ்ல பத்தி ஒரே விஷயம் தெரியும். நான் சொன்னா அதை அக்னாலேஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் பேசுறதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறது வேற, இங்கிலீஷ்ல பேசுறது வேற. இங்கிலீஷ் நல்லா பேசணுங்கிறதுனால இங்கிலீஷ் லிட்ரேச்சரை கொண்டு சேர்த்துருவோம். அதுக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். இங்கிலீஷ்ல இஎல்டி வேற, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர். தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான். I am a Tamil teacher, but I am a science student. I select my teaching, my language by my own. It is not compulsion. நான் தேர்ந்தெடுத்த துறை. அதனால தான் நான் இப்படி ஜாலியா இருக்கிறேன். யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா உட்காந்து பக்கத்துல இப்படி பார்த்தாங்க, குழந்தைகளோட பேசுவேன். பல பேர் டீச்சர்ஸ்க்கே சொல்றேனே, குழந்தைகளுடைய மொழி புரியவதே இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், பல இடங்கள்ல சொல்லி இருக்கேன். இப்ப எனக்கு தொண்டை கட்டி இருக்கு,
குழந்தை தான் நம்ம கிட்ட மழலை மொழி பேசுமே தவிர நாம குழந்தைகிட்ட மழலை மொழி பேசக்கூடாது சார். நாம தெளிவாக தான் பேசணும். அவன் தான் தப்பு தப்பா பேசுவான். அதெல்லாம் நாம அவனோட சேர்ந்து கேள்வி பேசக்கூடாது. இப்ப எனக்கு தொண்டை கட்டிடுச்சு, என்ன ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாங்க, நான் போனேன். அந்த வீட்டு ஓனரை கூப்பிட்டு, சார் தொண்டை கட்டிடுங்க சார், ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க, சுடு தண்ணி. அவர் பக்கத்துல வந்துட்டு இப்ப கொடுக்குவா மேடம். ஓ, எனக்கு தானே தொண்டை கட்டியது, உனக்கு நல்லா தானே இருக்குது. என் காது நல்லா தான். குழந்தைகள் தான் நம்ம கிட்ட அப்படி பேசுவாங்க, நோயாளிகள் தான் நம்ம கிட்ட அப்படி பேசுவாங்க. நாம திருப்பி அப்படியே பேசக்கூடாது. தட் இஸ் கால் லீடர்ஷிப். நம்ம ஷூட்ல அடிக்கும் பேச மாட்டாங்க. ஐயோ அம்மா ராஜாத்தி, எங்க அக்கா பால் வாங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துருச்சு. நான் சிரிச்சிட்டேன். காலைல 5 மணிக்கு அதை எந்திரிச்சு போன உடனே சிரிச்ச உடனே நீ சிரிக்கிறியான்ட்டு வந்து ஏதோ அம்மாட்ட சொல்லிச்சு. எங்க அம்மா, ஐயோ ராசாத்தி நீ பால் வாங்க போவாதன்ட்டுச்சு. அடுத்த நாள் நான் என்னது, எனக்கு தான் டியூட்டி. நான் யோசிச்சேன், இது என் தங்கச்சிகிட்ட கொடுக்கறதுக்கு என்ன பண்றது. அக்கா கிட்ட கேட்ட, அம்மாட்ட என்ன சொன்னேன், சொல்லவே இல்லை. 3 மாசம் ஆச்சு. அவ வேலை எல்லாம் செஞ்சு அப்புறமா சொன்னா, பால்காரன் கிள்ளிட்டான். நேர அடுத்த நாள் காலையில போய் கேட்டல் எடுத்தது எங்க அம்மா முன்னால வச்சேன். எங்க அம்மா இட்லி சுட்டுட்டு இருந்தாங்க. எங்க அக்காவுக்கு என்னடி ராசாத்தி என்னடி ஆச்சு, எனக்கு என்ன நான் இனிமேல் பால் வாங்க போல. எங்க அக்காவுக்கு எங்க அம்மா யாரோ ராசாத்தி என்னடி ஆச்சு, எனக்கு ஏன் டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க உங்களுக்கு. ஏன் பால்காரன் கிள்ளிட்டான். எங்க அம்மா பத்தி எங்க அக்காவுக்கு, ஐயோ ராசாத்தி நாளையிலேருந்து சுல்தானும் அனுப்பலாம், நீ போக வேண்டாம். எனக்கு சே உன்னை யாரும் அப்படி செய்ய மாட்டேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டேன், ஏமா பால்காரன் குலாமா கிள்ள மாட்டான், என்ன ஏமா இப்படி பண்ண, நீ என்ன ஏமா இப்படி வளர்த்தது. எங்க அம்மா சொன்னாங்க, உங்க அக்கா யாராவது கிள்ளுனா அழுதுட்டு என்கிட்ட ஓடி வருவா, உன் மேல எவனாவது கை வச்சான்னு வச்சுக்கேன், ஒண்ணு நீ அடிச்சு அவன் செத்தான், இல்ல அவன் உன் மேல கை வச்சு அவன் செத்தான். 2மே அவன் செத்தான் தான். எனக்கு என் பிள்ளைய பத்தி தெரியும். நாங்க பாருங்க, அப்போ தெரிந்து கொண்டே நாங்க போயிட்டோம். How you behave, how you are. இந்த குழந்தை என்ன இப்படி பார்த்துச்சு. உன் உரி அடிக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. பார்க்கலாம், எனக்கு அப்படி இங்க குருன்னு வந்துருச்சு. அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு, ஏய் என்ன பேருங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், நம்ம ஒரு விஷயம் பேசுறோம், நம்ம குழந்தை மறுபடியும் அப்படின்னு கேட்குதுன்னா அது கொஸ்டினை வாங்கி வச்சுக்கிச்சு, ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு அர்த்தம். அதனால மறுபடியும் நம்மளை கேட்க சொல்லு. உன் பேர் என்ன? ராஜன். சூப்பர் பேர். ஃபுல் பேர் சொல்லு. ராஜராஜ சோழன். எனக்கு என்ன எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஏய் உனக்கு புள்ள பிறந்த என்னடா பேர் இருக்குன்னு கேட்டேன். அவன் பதில சொன்னான் பாருங்க, அது என் தாத்தாவுக்கு நான் ஏற்கனவே வச்சுட்டேன். என்ன பேரு? ராஜேந்திர சோழன். உங்ககிட்ட பேசுறதுக்கு மேட்டர் இருக்குடா, வா. எப்படி ஜெயிச்சேன்? அவன் ஜெயிச்சதை சொன்னான், நான் அதை சொல்லிட்டு போனேன்னா என் வேலை முடிஞ்சுது. நீங்க எல்லாருமே ஜெயிச்சிடலாம். 6 வயசு குழந்தை எனக்கு ஜெயிக்க கற்றுத்தந்த வித்தை. நான் போனேன்னா அது அந்த லாங்குவேஜ்லாம் நான் போனேன்னா தான் அந்த அங்கிள் இருக்காருல்ல, ரோஸ் சட்டை போட்டிருக்காரு, ரெஃப்ரி, அவர் என் கண்ணை கட்டி விட்டார். ஆமா, கண்ணை தான் கட்டி விடுவாங்க, அதான் ரூல். எனக்கு தெரியாது இல்ல, உயரமா இருக்குது அடிக்கணும் தான் நான் போனேன். கண்ணை கட்டுவாங்கன்னு தெரியல. அப்புறம் சுத்தி விட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 10th படிச்சீங்களா, என்ன சொல்லி பாஸ் பண்ண வச்சாங்க? 10th மட்டும் படிச்சிரு. என்ன சொன்னாங்க? 12th என்ன சொன்னாங்க? நீ காலேஜ் முடிச்சுட்டு வா, அங்க இருக்குது உனக்கு லைஃப். சுத்தி விட்டுருங்க லைஃப். கண்ணை கட்டி சுத்தி விட்டுரும். சுத்தி விட்டுட்டு தப்பா வழிகாட்டும். யாரோ சரியா வழி
வழிகாட்டினாலும் அந்த வார்த்தை காதுல விடாத அளவுக்கு அவருக்கு வாயை கொண்டு வந்து காதுல வச்சு ஊதி இருக்காரு. விசில்ல கண்ணை கட்டிட்டாரு, சுத்தி விட்டாரு, காதுல விசில் சத்தம், 500 பேர் சத்தம். இதுல எப்படிடா ஜெயிச்சேன்னு கேட்டா சொன்னான் பாருங்க. நான் அப்படியே பண்ணனா, போயிட்டே இருந்தேன்னா அவ்வளோ பேரும் லெஃப்ட்ல போ ரைட்ல போ ரைட்ல போ, நான் சும்மா நின்றுட்டேன். ஓன்னு கத்துறாங்க எல்லாரும். அதுக்குள்ள ஒரே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, ராஜா. எங்க அம்மா குரல். மற்ற எல்லா குரலையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்க அம்மா குரலை ஆன் பண்ணிட்டாங்க. லெஃப்ட்ல போ ரைட்ல போ, முன்னால போ, நில்லு, கை தூக்கு, அடிக்காத, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணிட்டே மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, அடிராமா வேணா அடிச்சா உடனே. வழிகாட்டுதல் சரியாக இருந்தால் பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். ஆசிரியர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், நம் அறிவை பெறுவதற்காக நம் குழந்தைகள் நம் வகுப்பறைக்கு வரவில்லை, அவர்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். கவனம். அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், நமக்கானதல்ல இந்த வாழ்க்கை, அவர்களுக்கான. நான் இப்படி சொல்றேன் குழந்தைகளை, பல இடங்களில் நான் சேர்த்து வைத்த அத்தனை நாலேஜையும் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற வேலையையே நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் மட்டும் சரியாக இருந்தால் போதும் என்கின்ற நிலை இல்லாமல் ஆசிரியராகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் ரகசியங்களை சொல்லியபடி இருக்கிறேன். என்னாலே முடிகிறது என்றால் உன்னால் ஏன் முடியாது என்கின்ற கேள்வியை கேட்டபடி இருக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய மந்திர சொல்லது, உலகத்தில் உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். எழுந்து நில், எழுந்து நில்லு. சில பிசிறுகள் வெட்டி விட்டனா சூப்பரா இருப்பார். இப்ப பாம்பு கடிச்சிருச்சு, 2 வார்த்தை. சூசைட் பண்ணிக்கிட்ட ஃபேமிலி 63 ஃபேமிலிஸ் கிட்ட கனடா நாட்டில் நான் பேசும்போது பலி கொடுத்த குழந்தைகளின் பெற்றோர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசும்போது ஒரு பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போச்சு இந்த விஷயத்துக்காக. I have relieved. Thank you so much. I have relieved. எந்த விஷயம் அவளை ரிலீவ் பண்ணுச்சு? வார்த்தை தானே. நான் போய் கேட்டுட்டு வந்தேன், எந்த விஷயம் உனக்கு ரிலீவ் பண்ணுச்சு சொல்லு. அவ சொன்னா நான் சொல்றேன், நான் சொன்னதை அவ சொன்னதை நான் சொல்றேன். காட்டு வழியில ஒருத்தன் போயிட்டே இருக்கிறான், என்ன வழின்னு தெரியல, காடு போயிட்டு இருக்கிறான். ஒரு பாம்பு புத்து பார்த்துட்டான். என்னடா இது பாம்பு புத்து இருக்கேன்னு கடந்து போறான். பாம்பு அவனை பார்த்துருச்சு, உள்ள இருந்து வந்து கூடவே நடக்குது. எவனும் நடக்கிறான், அதுவும் நடக்குது. வேற யாரும் துணை இல்லை, பாம்பு துணையோட நடக்க. ஒரு பாறையை தாண்டான், பாம்பு கொத்திருச்சு சார். பாம்பு கொத்திருச்சு. நான் அப்படியே நிறுத்துறேன். காடுன்னு நான் சொன்னது காடு இல்லை. உன் காலேஜா இருக்கலாம், உன் ஆஃபீஸா இருக்கலாம், உன்னுடைய தெருவா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். நீ போற உன்னுடைய மாமியார் வீடா இருக்கலாம், எதுவாகவும் காடு. பாம்பு வந்துருச்சு, கொத்திருச்சு. நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை, நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு வந்து வச்சது. என் காலேஜ்ல சார் இப்படிதான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். நான் உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அவங்க. சூப்பரா போகும்போது சொல்லுவாங்க, என்னப்பா ரெண்டெல்லாம் இருக்கிற, ஹோல் டே நாசமா போயிடும் நமக்கு. நல்லா இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன். சிலது இருக்குதுங்க, அதுங்க நம்மள சந்தோஷமா இருக்கவே விடாதுங்க. ஏய் என்னடி ஆச்சு, சோகத்துல நம்ம ஒரு ஒப்பாரி வைப்போம். அதை கேட்டு அதுங்க என்டர்டெயின் ஆகும். சொல்லவே சொல்லாத, உன் சோகத்தை உன் மனசை யாருக்கிட்டையும் சொல்லாத. நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். வாழ்க்கை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் சோகத்தையும் உன் துக்கத்தையும் யார் காதிலும் போடாது. அவர்களிடத்தில் அதற்கான காதுகளே கிடையாது. அவர்கள் பின்னால் அதை கேலிதான் பேசுவார்கள். உன் மனசுல வைராக்கியமா இது என்ன மாதிரி வைராக்கியமா 2 வாய்ப்பு தான். பாம்பு கொத்திருச்சு, பாம்பு பின்னால போலாம். பாம்பே பாம்பே ஏன் என்னை கொத்தினாய்? நான் தான் உன்னோட இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன். நான் ஒன்றும் சொல்லவில்லை, நான் அன்பா தானே இருந்தேன். அது மியா படமா?
ஒரே ஜீவன் வந்து திரும்பியும் வந்து ஊன்னு சொன்ன உடனே கொத்தி விஷம் எடுது. அது பாம்பு. பாம்பு கட்டி ஒரு நாளும் நீதி கிடைக்காது. அதன் இயல்பு கொத்துவது. அது கொத்தத்தான் செய்யும். இரண்டாவது ஆப்ஷன், விஷம் ஏறுது இல்ல, ட்ரீட் த வெனம். உன்னுடைய விஷத்தை நீ முறிவுக்காக தேட தவிர பாம்பை தேடி ஒருபோதும் போகாதே. கொத்திய பாம்பிற்குள் போகாமல், அதற்கு பின்னால் போகாமல், உன்னுடைய விஷத்தை நீ முறிவு செய்வதற்காக பார். வருங்காலத்தில் அதற்கான முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுதைய நிகழ்வு உன்னுடைய விஷத்தை உன் உடம்பிலிருந்து இறக்குவது மட்டும்தான். Now, NOW now. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. என் சிறுத்தைகளை பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவன் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு. நம்பினை இருளினை விளக்க என் செம்புட்பறவையே சிறகை விரி எழு பர. நானும் ஒரு வல்லூராக ராஜாளியாக வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன். சிட்டுக்குருவி என்று என்னை நான் நினைத்தேன். சிறகை விரித்த பொழுது தெரிந்து கொண்டேன் நான் ராஜாளி என்று. நீயும் சிறகை விரி, நீ யார் என்பதனை கண்டுகொள்வாய். நான் உன்னை சந்திக்கின்ற பொழுது நீ எந்த வையத்திற்குள் இருந்தாலும் அந்த வையத்திற்கு தலைமை தாங்குபவனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையை தெரிவித்து உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.